பழைய விஜயகாந்த் படம் பார்த்தீங்கன்னா ஒரு 80கள் கடைசியில் வந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரரை போட்டு அடிச்சு நொறுக்கிற மாதிரி படங்கள் வரும். விஜயகாந்த் பாப்புலர் ஆனதுக்கு காரணமே என்னன்னா, அந்த காலகட்டத்தில் காவல்துறை அடக்குமுறை அதிகமாக இருந்த சமயத்தில் காவல்துறையினருக்கு எதிராக நின்று காவல்துறை அடிச்சு நொறுக்கிற மாதிரி காவல் நிலையத்தை துவம்சம் பண்ற மாதிரி நடிச்சனால தான் விஜயகாந்த் வந்து பெரிய மாஸ் ஹீரோவா மாறினார். அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட கோவம் வருது. அதிலே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து அந்த அந்த காலத்தில் நீங்க விஜயகாந்த் படத்தை பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு பெண்களோட புடவை இழுக்கிறது, பெண்களை மானபங்கப்படுத்துற காட்சியெல்லாம் இருக்கும். உடனே விஜயகாந்த் உள்ள வருவாரு, போலீஸ்கார அடிச்சு அந்த பொண்ணை காப்பாற்றி கொண்டு போவார். ஏன் அந்த காலத்துல இந்த மக்கள் வந்து அதை கொண்டாடினாங்க? ஏன் விஜயகாந்தை வந்து ஒரு அரசியல் தலைவராக மக்கள் ஏத்துக்கிட்டாங்க? காரணம் வந்து இந்த பிரச்சனை இருந்து அந்த பிரச்சனை பத்தி படம் வந்தது. ஆனால் இந்த பிரச்சனை உண்மையிலே தீர்த்தது யாரு? அதுதான் வந்து தமிழ்நாடு விடுதலை படை தான் அதை வந்து தீர்க்கிறாங்க. அதுக்கு பிறகு அவர்கள் சிறைக்கு போன தோழர்கள் 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் சிறைக்கு போனவங்க இருந்தாங்க. தமிழரசன் 87ல் கொல்லப்பட்டாரு. அதுக்கப்புறம் லெனின் கொல்லப்பட்டாரு, மாறன் கொல்லப்பட்டாரு, நாகராஜன் கொல்லப்பட்டாரு. பலர் கொலை செய்யப்படுகிறார் காவல்துறையினரால். அதுல பல பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதுல 20-30 பேருக்கு மேல சொல்லப்படாத எண்ணிக்கையில் கொலை செய்யப்பட்டவர்கள். அவர்களுக்கு வரலாறு யாருங்க சொல்றது? யாராவது ஒருத்தர் சொல்லணும்ல. அவங்க சொந்த காசுக்காக சொந்த தேவைக்காக கொள்ளையடிச்சாங்க. நம்ம ஊர்ல கொள்ளைக்காரங்க படத்தெல்லாம் வந்து நம்ம எடுத்து படமா போட்டு பார்த்துருக்கோம். ஆனா மக்களுக்காக உயிர் கொடுத்தவங்களுடைய வரலாறு யாரு சொல்றதுக்கு தயாரா இல்லாத பொழுது இதையெல்லாம் ஒரு புனைவுகளாக, கதைகளாக, சம்பவங்களாக வைத்து ஒரு கதையை பின்னி அதை இன்னைக்கு நம்ம கிட்ட கொடுத்துருக்கிறாரு.